ஹைட் அண்ட் சிக் பிஸ்கட் பாக்கெட் வீட்டில் இருந்தாலே போதும், நீங்களும் சூப்பரான சாக்லேட் குல்ஃபி வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சாக்லேட் குல்ஃபி வீட்டில் இப்படி சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு குல்ஃபி மோல்டுலாம் வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் உள்ள டம்ளர் இருந்தாலே போதும், சூப்பரான டேஸ்ட்டில் சாக்லேட் குல்ஃபியை நீங்களும் வீட்டிலே ரெடி பண்ணலாம். இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் உள்ள 3 பொருட்களை வச்சு சிம்பிளான மெத்தடில் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம 10 ரூபா ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் பாக்கெட்டை அப்படியே முழுசாக உடச்சிட்டு பிஸ்கட் எல்லாத்தையுமே இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த ஹைட் அண்ட் சிக் பிஸ்கட் மட்டும்தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, சாக்லேட் ஃப்ளேவரில் எந்த பிஸ்கட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட் கூட 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் இந்த ஐஸோட டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் சுகர் சேர்த்த பிறகு இப்போ இந்த சுகரையும் பிஸ்கட்டையும் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பிஸ்கட் சுகர் ரெண்டையுமே சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் இது கூட நம்ம பால் தான் சேர்த்துக்கணும். பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்க்கலாம்னு நினச்சி தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம பால் சேர்த்தா தான் குல்ஃபியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் பால் சேர்த்துருக்கோம். இதை திரும்பவும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்தால் திரும்பவும் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாக்லேட் போல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் குல்ஃபி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு ஆவின் பால் தான் சேர்த்துருக்கேன். இந்த பால் சூடாகி நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பால் வந்து கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் பாலை வந்து கீழே பொங்க விடாமல் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பால் நல்லா ஆடக்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பிஸ்கட் லிக்யூடை இப்போ சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஒரு பக்கம் அரைச்சி வச்ச பிஸ்கட்டை சேர்க்கும் போதே இன்னொரு பக்கம் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டிப்பட விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பிஸ்கட் எல்லாத்தையுமே முழுசாக நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் இதில் நம்ம நட்ஸு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நட்ஸு சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு முறை சேர்ந்து கலந்து விட்டுட்டு அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறி வந்த பிறகு இதை திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா முழுமையாக ஆறட்டும். ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு ஃபேன் காற்றுல கூட வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறி வந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னுமே கெட்டியாக இருக்கும். அதனால் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு, அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் நைஸாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பால் சேர்த்து அடித்து எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம மோல்டில் சேர்க்கும் போது பர்ஃபெக்டாக ஐஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும்போது தான் சேர்த்துக்கணும். இப்போ பர்ஃபெக்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ டேரெக்டாக இதை போய் நம்ம குல்ஃபி மோடில் சேர்த்துக்கலாம். குல்ஃபி மோடு இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட சேர்த்துக்கலாம்.
நான் இன்றைக்கி இந்த குல்ஃபி மோடு தான் எடுத்திருக்கேன். நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணால் இந்த ப்ராடக்டை டேக் பண்ணி வைக்கிறேன், நீங்களும் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்குது. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்ததை இப்போ எல்லா குல்ஃபி மோட்லையுமே நம்ம மெதுவாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள், ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குல்ஃபி மோடில் நம்ம குச்சி போட்டு அதுக்கப்புறமா வெளியில் ஐஸ் எடுக்கும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம குச்சி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குச்சி போட்டு வச்சுட்டு இப்போ இதை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சு நல்லா 8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு பர்ஃபெக்டாக குல்ஃபி வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து நான் இப்போ ஃப்ரீசரில் வச்சிடறேன். 8 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போது மீதம் கொஞ்சம் இருக்கிறத நான் ஒரு டம்ளரில் சேர்த்து உங்களுக்கு அதுலேயுமே குல்ஃபி ரெடி பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா 3/4 டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு கவர் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நடுவில் லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டது மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், அதாவது அந்த ஐஸ் குச்சி உள்ளே நுழைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பெரிய ஓட்டையெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு ஓட்டை போட்டுட்டு இப்போ மெதுவாக ஐஸ் குச்சியை எடுத்து இதில் சொருகி வச்சுக்கலாம் நடுவில். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த குல்ஃபியோடு சேர்த்து இந்த 1 டம்ளர் அளவுக்கு குல்ஃபியையும் நான் ஃப்ரீசரில் நல்லா ஒரு 8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரீசர்லேருந்து இப்போ ஐஸ் மோல்டெல்லாம் எடுத்துகிட்டேன். பாருங்கள், குல்ஃபி மோல்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதை நான் உங்களுக்கு வெளியில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் இந்த குல்ஃபி மோடை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பாருங்கள் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் நனைச்சிட்டு எடுக்கும்போது நமக்கு ஐஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ மெல்ல நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஐஸை நம்ம வெளியில் எடுக்கணும். அதுக்காக நல்லா 2 கையையும் வச்சு இந்த குல்ஃபி மோடை இந்த மாதிரி நான் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மெதுவாக இந்த மாதிரி ஐஸை சுற்றி விட்டு இப்போ இதை மெதுவாக வெளியில் எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சாக்லேட் குல்ஃபி நம்ம பிஸ்கட்டை வச்சு வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட் 1 ஹவர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் போச்சு. அதனால ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு. இன்னும் வந்து நமக்கு கரண்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பராக சாக்லேட் குல்ஃபி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டம்ளர்லேயும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குல்ஃபி ஐஸையும் மெதுவாக இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதே போல் தண்ணி வச்ச பாத்திரத்தில் நல்லா அந்த டம்ளரை வந்து நனைச்சி எடுத்துகிட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐஸை நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு மெதுவாக எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக கலந்து வந்துடும். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. வீட்டில் குல்ஃபி மோடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் டம்ளர் இருந்தால் கூட நம்ம சூப்பரான குல்ஃபியை வீட்டிலே ரெடி பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குட்டீஸ் எல்லாமே ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.